ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக திரும்பி வந்துட்டேன். ஏன் உன்னாலும் இது வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஆனால் பிகேஸ்டி வீடியோ போட்டேன்ல, அதில் ரெண்டு வியூஸ் தான் காய்ஸ் வந்துருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வருதுன்னு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் நாச்சால இவங்களை மிதிக்கிற போல குத்திக்கணும்னு தோணுது. சரி மன்னிச்சிருங்க காய்ஸ், அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. சரி போயிடுங்க. சாமி காலையிலேருந்து வாய் வர உளறி தொலைஞ்சிக்கிட்டே இருக்குது. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ், தயவு செஞ்சு கேட்குறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணுங்க காய்ஸ். பின்னாடி மெட்டல் சவுண்டு கேட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், எனக்கே காது கிழியுது. ஓகே, ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப்பு கம்பியில் நடக்கணுமா? ஈஸியாக தாண்டிடுவாங்க காய்ஸ், எல்லாம் திறமை. ஜம்ப்பு ஏனில ஏறணுமா? ஏனில எப்படா சவுண்டு வரும்? என்ன பட்டன்றா அது? ஓகே, கம்பியில் குதிக்கணுமா? சிம்மணியெல்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கானுங்க. நம்ம இருக்குது, வாங்க ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப்பு கீழே யார் டான்ஸ். சரி விடுங்க, அவன் எப்படியாச்சும் நாசமாக போட்டோம். நம்ம போவோம். ஏனில் ஏறணுமா? வேறு ஏற மார்க் கொடுத்துருவானுங்க. என்ன பண்ணணும்? பட்டன் அமுத்தணுமா? என்னோட அது லெஃப்ட்டு போக மாட்டேங்குது. எவ்வளோ இது? பட்டன் அமுத்தணுமா? ஓகே, அமுத்திட்டு ஓடிக்கணும். நாங்கள் திரும்பி வர மாட்டேன், பக்கத்தில் போய் அமுத்த மாட்டேங்க. கரண்ட் சப்ளைலாம் கொடுத்துருக்கானுங்க. அமுத்திட்டு ஓடிடுறோம். அமுத்துறோம். ஓடு. என்னடா அது மேலே போயிடுச்சு? கீழே வருமா? நடு கம்பியில் நடக்க விட்டானுங்க. ஓகே, ஜம்ப்பு போனடா. சவுண்டு இப்படி இருக்குது. ஓகே, வேணி எடுக்கணுமா? அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் காய்ஸ். அந்த எடிட் பண்ணுறது எப்படி இருக்கும்னு ஒரு நாள் எடிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். புரியுதாடா? பண்ணுங்கடா பைத்தியக்காரங்களா. புரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. லூசு எப்போ கூட சும்மா தான் உட்காந்து பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர். இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ அவங்கள நாய் பார்த்துட்டு வந்து கடிச்சிடும் ரோட்டில் போகும்போது. அப்புறம் ஃபேண்டு கேர்ள்ஸ்லாம் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம். புரியுதா? அந்த ஏணி போட்டு ஏறி பார்த்துட்டேன். ஏறி பண்ணல காய்ஸ். திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏறி ஜம்ப் பண்ணு. வேற முடியலை. அட்டைப்பெட்டி தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னடா பட்டனே? ஏற்கனவே அமுக்கிட்டோமா? குப்பை தொட்டி ஏணி மேலே போட முடியுமா? தனியாக போட்டாலும் எடுக்க முடியல. சரி, அட்டைப்பெட்டி போட்டால் ட்ரம்மா போட்டு ஏறிடலாம். ஷிட், இப்போ என்ன தான் பண்ணுறது? இவனுங்க வேறு வெளியே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, அட்டைப்பெட்டியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கடுத்தது ட்ரம் போட்டுடலாம் நினைக்கிறேன். போட முடியுது. இப்போ ட்ரம்மை போட்டால் மேலே ஏறிடலாம். ட்ரம்மு ஓடும். நில்றோம். இப்போ ஏறிடலான்னு நினைக்கிறேன். சாயிர
ஏறிட்டேன். ஏறிட்டேன் காய்ஸ். ஏறிட்டேன். ஓடு. கீழே தான் குதிக்கணுமா? என்ன காய்ஸ் நம்மளே ஓடுற மாதிரி வச்சுருக்கானுங்க. லெஃப்ட்டு நேராக போயிடும். என்னதுரா இவன் வேற ஒருத்தவன் கொட்டை விட்டுறதும் எங்கேயும் வழி இல்லை. மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், பின்னாடி ஒரே நாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணுமா? சரி நானே பயந்துட்டேன். இவன் வேற வரான். ஓடுறான். துரத்திட்டு வரோம்னா ஒரு டோர் இருக்குது. ஆனால் பூட்டு போட்டு வச்சுருக்கீங்க. சரி வரோம். அவ்வளோ தொப்பையாட்டிட்டு வராங்க. பின்னாடி வேறு டான்ஜரோ ஓடுறான். எட்ரா ஆனால் அதை எடுக்க முடியல. என் வேறு ஒருத்தன் நான் கரெக்டாக 2+2 = 22 தான் போட்டேன். இவன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயோ தாத்திட்டு ஓடியாரோம். சரி அந்த இடியாட்டிக் ஃபெல்லோவாக இருக்கான் காய்ஸ். ஓடுறான். எப்பயாச்சும் எடுக்க முடியுமா? ஸோ இதை வேற எடுக்க முடியும். ஏதோ 2 ரவுண்ட் ஓடிட்டுருக்கேன். ஒருவேளை கேம் பக் ஆகிடுச்சா? எதுக்கு பெல் அடிக்கிறாங்க? ஒருவேளை சாவு மணியாக இருக்குங்க. நாலாவது சவுண்டு குதிரை ஓட்டு தாட்டம். ஒருவேளை கிட்ட போய் எடுக்கணுமா? கிட்ட போய் எடுக்கணும் காய்ஸ். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே தீபாவளி ஆகிடும். அப்புறம் நான் 2 நாளாக உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கிறேன். அது நீங்கள் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், புரிஞ்சுதா? நீங்கள் வேறு ஓட விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நான் தான் ஓடுறேன். இந்த டோர் பின்னாடி வேறு நாய்ஸ் ஆகுது. எப்பயாச்சும் ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணணும். ஓடுறோம். ஆள முடியும். ஐ கேன் டூ இட். ஓடு. டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இவன் வேற பைத்தியக்காரனாட்டம் தீருதான். ஏறணும். அப்படியே ஸ்பீடாக ஓடணும். திறமை மேலே அதராதே. ஜம்பு கீழே குதிக்கணுமா? ஜம்ப் பண்ணுறோம். குதிடா. ஷிட். இப்போ நீங்கள் வேறு வீடியோ போட்டு தவறானுங்க. நான் எடிட் பண்ணும் போது தான் எல்லா நாய்ஸும் வரும். குதி. ஜம்பு குதிக்கணும் காய்ஸ். அப்புறம் நான் எடிட் பண்ணுற ஆப்பில் புதுசாக பக்காக இருந்திருக்காது. என்ன பக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாள் 3 நாள் கூட எடிட் பண்ணலைன்னா என்னோடய ஒரிஜினல் வாய்ஸு, என்னோடய ஒரிஜினல் வீடியோ வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு வந்துடும். ஆனால் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சது நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு பின்னாடி வர நாய்ஸ் வேறு கேட்டுருக்குது. நான் இன்னதான் பண்ணுறது சின்ன பையனும் மொத்த கம்பியில் நடக்கிட்டானுங்க. நடந்துட்டேன். திறமை. ஐயோ இதெல்லாம் வேறு எடிட்லாம் வேறு பண்ணி திரும்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது. இதெல்லாம் இப்படி வேறு வந்து தொலைகிறேன். நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? டொமில் ஜம்பே டொமில் டிஃபனுங்க வேறு வெட்டியாக போடுறானுங்க. ஓடுறோம் எப்பயாச்சும் கரெக்டாக போயிடணும்.
ஜம்ப்பு கரெக்டாக போயிடணும். ஒரு வழியாக ஏனிக்கு வந்துட்டேன். 2ல் தான் நான் இப்போ மேறேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.